களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே இன்புரு ஆகி வழுநிலை நீக்கி யோக கலையின்படி முருகனுடைய தத்துவம் என்ன சொல்ல வருது? மேம்பட்ட ஆற்றல் வடிவம். சிவ தத்துவமே பேராற்றல். சரியா? பேராற்றலையும் கடந்த ஒரு மேம்பட்ட வித்தியாசமான ஆற்றலின் வடிவம் தான் முருகன். சிவன் முருகன் சொல்லும் போது வாழ்ந்த மனிதர்கள் இருக்காங்க, அவங்க அந்த கேட்டகரியில வருவாங்க. அந்த மனிதர்கள் பேராலேயே தத்துவங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? அது பேரண்ட கொள்கை, மேம்பட்ட ஆற்றல் வடிவம். சரியா? முருகன் என்றார். முருகனை புரிஞ்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்றேன். முருகனை எங்க இருந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்னா, தொல்காப்பியத்துல முருகன் இல்ல. முருகனை பற்றிய செய்திகள் தொல்காப்பியத்தில் இல்ல. இலக்கியங்கள் பல வகைப்படும். சரியா? கலித்தொகை, குறுந்தொகை, இந்த மாதிரி இலக்கியங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி தமிழ் வகுப்பு பேர் எடுக்கும்போது பேசும். அதுல ஒரு வகைதான் ஆற்றுப்படை இலக்கியங்கள். ஆற்றுப்படை இலக்கியங்கள். ஆற்றுப்படை இலக்கியங்களுக்கான கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா ஒரு மனிதரை நல்வழிப்படுத்துதல் அர்த்தம். ஒரு மனிதனை அரவணைத்தல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த ரெண்டு சொல்லுக்கு மேல வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழி நடத்துதல் அல்லது அரவணைத்தல். சரியா? நம்ம தமிழ் மொழியில எப்போதுமே ஒரு குறியீடு மாதிரி ஒரு கதை வச்சிருப்பாங்க. சின்ன கதை தான். ஆற்றுப்படைனா என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு பார்த்து அவனுடைய வறுமைய துன்பத்தை எதையோ நீக்கிக்கிறதுக்காக பொருள் வாங்கிட்டு வர்றான். சரியா? இப்ப ஆற்றுப்படுத்துதல்னா என்ன? நோயில இருக்கிறவங்களையும் ஆற்றுப்படுத்துதல் செய்யணும், வறுமையில இருக்கிறவங்களையும் ஆற்றுப்படுத்துதல் செய்யணும், மிகுந்த முட்டாள்தனம் அறியாமையில இருக்கிறவங்களுக்கும் ஆற்றுப்படுத்துதல் செய்யணும், வாழ்க்கையில எல்லாத்தையுமே தோற்று போனவங்களுக்கு ஆற்றுப்படுத்துதல் செய்யணும். அப்போ ஒரு இலக்கியத்தினுடைய வடிவமே இப்படி இருந்திருக்கு. கைவிடப்பட்ட சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட, அவங்களுக்கான நீதி கிடைக்காம, மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாம புறந்தள்ளப்பட்ட எளிய மனிதர்களை அரவணைப்பதற்கு பேரு தான் ஆற்றுப்படுத்துதல். இந்த உண்மை பொருளையே இலக்கணத்திலேயே சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆற்றுப்படைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆற்றுப்படைங்கிற இலக்கியம் யார் எழுதினாலும் அதுல இந்த கதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு செல்வந்தரையோ அல்லது அரசரையோ பார்த்து அவரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு. அவர் வரும்போது எதிர்த்தாப்புல ஒருத்தன் வறுமையில இருக்கிறவனோ நோயில இருக்கிறவனோ இல்ல ஒதுக்கப்பட்டவனோ ஒருத்தன் வர்றான். இவன் அவனுக்கு கதை சொல்றான். நான் பார்த்த ஆளை நீ போய் பாரு, நான் யாருக்கிட்ட போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றனோ அவங்கள்ட்ட போய் நீனும் வாங்கிட்டு வான்னு அவங்களுக்கு வழி சொல்லணும். இதுதான் ஆற்றுப்படை இலக்கியங்களுக்கான அடிப்படை. சரியா? இந்த இலக்கணம் தொல்காப்பியத்துல இருக்கு. ஆற்றுப்படை இலக்கியம் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கான இலக்கணம் இதுதான். சரியா? ஆனா முருகனை பத்தி இல்ல. நக்கீரர் என்ற ஒரு இறை உணர்வாளர் தொல்காப்பியருக்கு பிறகு வர்றாரு. அவரு திருமுருகாற்றுப்படைன்னு ஒண்ணு எழுதுறாரு. இதே இலக்கணத்தை பின்பற்றி எழுதுறாரு. எப்படி தெரியுமா? திருமுருகாற்றுப்படைன்னு அவர் ஏன் தெரியுமா அதுக்கு பேர் கொடுக்கிறாரு? நான் முருகனை பார்த்தேன், நான் முருகனை உணர்ந்தேன், எல்லாரையும் வளமாக்க கூடிய ஆற்றல் அவனுகிட்ட இருக்கு, அவனை நீங்களும் போய் பாருங்கிற அடிப்படையில திருமுருகாற்றுப்படை எழுதுறாங்க. எப்படி? இவர் ஊமைக்காக சொல்றேன். சிவத்திலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல். சரியா? அப்ப முருகாற்றுப்படையை எழுதின நக்கீரர் எவ்வளவு பெரிய இறை உணர்வாளர் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். திருமுருகாற்றுப்படையெல்லாம் வகுப்பா எடுக்கணுங்கிறதுல எனக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. எனக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கான மனம் செம்மை கொண்ட மனிதர்கள் வேணும். நக்கீரர் யாருன்னு தெரியாம, அவரு மேல காதல் கொள்ளாம, நான் சொல்ற இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் புரியாம திருமுருகாற்றுப்படைய வகுப்பாலாம் சொல்லி முடியாது. அதுக்கு பின்னாடி வந்ததுதான் திருப்புகள் எல்லாம். கந்தர் அலங்காரம், அருணகிரிநாதர் எழுதினார். முருகனை தமிழ் வழியாகவே புரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு புத்தகங்களும் ரொம்ப ரொம்ப அடிப்படை. இந்த ரெண்டு ஆளு, நக்கீரரும் அருணகிரிநாதரும். திருமந்திரத்திலே முருகனை பத்தி இருக்கு. ஆனா முருகன்கிற சொல்லலாம் இப்ப இல்ல. முருகனை ஒரு அதோமுகன் அப்படின்னு எழுதியிருக்காரு. முருகன்கிற சொல்லே கிடையாது. முருகனுக்கு திருமூலர் கொடுத்த பேரு அதோமுகன். அப்ப நக்கீரரை இன்றைய தினம் உங்க மனசுல விதைச்சுக்கோங்க. இதே ஆளுக திரும்ப வரும்போது, நான் எப்பயாவது சூழல் அமையும் போது, நக்கீரர் முருகனுடைய ஆற்றலை எப்படி உணர்ந்திருக்கிறார், அவர் எவ்வளவு தூரம் அதுல பசுமையா அவர் ஊறி இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு சிறப்பா சொல்லித்தரேன். உங்க மனம் நிறைகிற அளவுக்கு சொல்லித்தரேன். அப்படியே இன்னொரு செய்திக்குள்ள போயிடலாம். முருகனுடைய தத்துவங்கள் என்ன? யோக கலையில 6 சக்கரங்கள் இருக்கு. 6 படை வீடு. சரியா? 6 சக்கரங்களும் 6 படை வீடு. பொதுவா சிவனா இருந்தாலும், விஷ்ணுவா இருந்தாலும், பிரம்மாவா இருந்தாலும், மகாலட்சுமியா இருந்தாலும், முருகனா இருந்தாலும், பார்வதியா இருந்தாலும், இது எல்லாத்தையுமே நம்ம தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, உடல் மனம் உயிர் இதோட தான்
சம்பந்தப்படுத்தி எழுதியிருக்காங்க. இது இல்லாம வெளியில இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். நான் சிவனை பத்தி பேசுறேன்னா கடவுளை பத்தி பேசுறேன்னு இல்ல, வீரனுடைய இயல்புகளை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் விஷ்ணுவை பத்தி பேசுறேன் அப்படின்னா எங்கேயோ இருக்கிற விஷ்ணுங்கிற கடவுளை நான் பேசல, மனித உடலுக்குள்ள இருக்கிற நுட்பங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் முருகனை பத்தி பேசுறேன், நான் பிரம்மாவை பத்தி பேசுறேன் அப்படின்னா மனதினுடைய ஆற்றல் வடிவங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மைண்ட் செட் இருந்தாதான் நான் பேசுறத இன்னும் மேம்பட்ட முறையில புரிஞ்சுக்க முடியும். சரியா? அப்ப நக்கீரர்னா யாரு? மனதினுடைய மேம்பட்ட ஆற்றல்களை புரிந்து வைத்திருந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சிவனிடமும் அவர் எதிர்கேள்வி கேட்க முடியும். அந்த கதையெல்லாம் நடந்த கதைன்னு புரிஞ்சுக்க கூடாது. மனதினுடைய அளப்பரிய ஆற்றலை உணர்ந்ததனால் தன் உயிரை பார்த்து தானே கேள்வி கேட்டவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? நேரடியா சிவன் வரல. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறதுலாம் மந்திரம், அதுக்குள்ளலாம் அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த அறுபடை வீடு அப்படிங்கிற கருத்தை முதல்ல திருமுருகாற்றுப்படையில தான் எழுதப்படுது. இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றேன். திருவண்ணாமலை சிவன் கோயில் கிடையாது, அது முருகன் கோயில். பின்னாடி சிவலிங்கம் வச்சு அதை சிவன் கோயிலா மாத்திக்கிட்டாங்க. சிவனுக்கு அரோகரான்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அண்ணாமலைக்கு அரோகரா. அது மட்டும் இல்லாம பெரும்பான்மையா சிவன் மலையில இருக்க மாட்டார், கீழே தான் இருப்பார். இவங்க கூட்டிட்டு போய் சிவனையும் தீபமா மேல ஏத்தி அதெல்லாம் பின்னாடி. உண்மையை சொல்லணும்னா அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்ததே திருவண்ணாமலையில தான் முருகன். எப்படி? திருவண்ணாமலையில ஆதி சிவன் கோயில் இல்ல, ஆதி முருகன் கோயில் தான். அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 6 படை வீட்டையும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 6 சக்கரங்களோட பொருத்தி புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கறத சொல்லித்தரேன். இதெல்லாம் கதையா கேட்டுட்டு ஓடிடக்கூடாது. இத நம்பி இத உள்ள ஏத்திக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். இதெல்லாம் நம்பணும், அதான் முக்கியம். திருப்பரங்குன்றம் தான் முதல் படை வீடு. திருமுருகாற்று படையில இந்த பதிவு இருக்கு. நம்ம ரொம்ப தொன்மையா முருகனை எடுத்துட்டு வரணும், முருகனோட பழகிக்கிட்டு வரணும். நான் இன்னைக்கு திருமந்திரத்துல இருக்கிற பாடல்களை விட்டுட்டு திருமுருகாற்று படையில இருக்கிற ஒரு 10 பாடல் உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் அதை எடுத்தேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, ரொம்ப மேலோட்டமா புரிஞ்சுக்குவீங்க இல்லன்னா. ஏன்னா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்கும் போதே அதை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேனோ அந்த அளவுக்கு நீங்க மதிப்பீங்கன்னு தெரிஞ்சாதான் அதை கொடுக்க முடியும். நீங்க எல்லாம் அப்படியே வேடிக்கை பாப்பீங்க, சும்மா என்னமோ சொல்றாப்ல அப்படின்ட்டு. அப்படி கொடுக்க முடியாது அதை. சரியா? நம்ம திருமூலரை ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அதை கவனிச்சு பாப்பீங்கிறதுனால அதை சொல்றேன். அவர் எடுத்தோன்னே உலகம் உவப்ப கதிரொளி தோன்றி அப்படிங்கிறாரு திருமுருகாற்று படையில. இந்த உலகமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எப்படி சூரியன் தோன்றுகிறதோ அது போல முருகன் தோன்றி இருக்கிறான் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் அவ்வளவு மதிப்பு கொடுத்து நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கிறதுனால அதை இன்னைக்கு எடுக்கல. சரியா? இப்ப திருப்பரங்குன்றம் தான் முதல் படை வீடு. நமது உடம்பில் இருக்கக்கூடிய மூல ஆதாரம் எனும் சக்கரம் தான் திருப்பரம் குன்றம். திரு என்றால் இறைத்தன்மை பொருந்திய என்று அர்த்தம். பரம் அப்படின்னா உயர்வான, குன்றம் அப்படின்னா மலை அப்படின்னு பொருள். திருப்பரங்குன்றம் உயர்வான இறைத்தன்மை பொருந்தி இருக்கக்கூடிய பகுதி. இன்னும் சொல்ல போனா இறைத்தன்மை, முருகனுடைய இறைத்தன்மை தமிழ்நாட்டுக்கு இன்றியமையாதது. முருகனுடைய பரிபூரண அருள் நிறைந்திருப்பது தமிழ்நாட்டுலதான். அதனாலதான் அவனுக்கு தமிழ் கடவுள்னே பேரு. தமிழால் பாடுக அப்படின்னு முருகனே வாய் திறந்து சொன்ன ஊர் இந்த ஊர். தமிழால் பாடுவது எனக்கு பிடிக்கும். சிவபெருமான் கூட அப்படி சொல்ல மாட்டார். சரியா? சிவபெருமான் கூட அப்படி சொல்ல மாட்டாரு. சிவபெருமான நம்ம தான் உருகி தமிழ்ல பாடிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த சிவபெருமான் காதுல கேட்டு 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 தமிழுக்கே ஒரு உருவமா வெளியில வந்த ஒரு ஆள் யாருன்னா முருகன் தான். சரியா? அதனாலதான் அப்படி பேரே வந்திருக்கு பாருங்க, இயற்கையா தமிழ் கடவுள் முருகன். தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாது. அப்ப சில அடியார்களை வச்சு தமிழால் என்னை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி முருகனே கேட்டு வாங்கினதாலாம் நம்ம வரலாறு படிச்சிருக்கிறோம். சரியா? அதனால எல்லாமே கணக்கச்சிதமா தான் அமைஞ்சிருக்கு. 6 படை வீட்டுக்கும் 6 சக்கரத்துக்கும் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்க. வள்ளிக்கும், அதாவது முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். தெய்வ யானைங்கிற பேருக்கு வருவோம் இப்ப. சரியா? தெய்வ யானை. யானை என்னன்னு தெரியுமா? உன் உடலுக்குள்ள இருக்கிற காமம். அந்த காமத்துக்கு தெய்வீகம்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. தெய்வீக யானை. காமத்தை உன்னால அடக்க முடியாது. ஒரு யானையை எப்படி உன்னால தனியால ஒண்ணும் பண்ண முடியாதோ அது போல உன் காமத்தை உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது அவ்வளோ ஆளுமையோட இருக்கும் மனித உடலுக்குள்ள. மூலாதாரத்துல இருந்துதான் ஒரு மனிதனுக்கான காமம் செயல்பட ஆரம்பிக்குது. உருவாகிற இடம் மூளை, ஆனா அந்த காமம் செயல்பட ஆரம்பிக்கிற இடம் மூலாதாரம். அதனாலதான் திருப்பரங்குன்றம் தான் மூலாதாரம். அங்கதான் தெய்வ யானைக்கு திருமணம் நடந்தது. அப்ப காமத்தை இழிவா பார்க்க கூடாது, தெய்வீக தன்மை பொருந்தியது. திருமந்திரம் அப்படிதான் சொல்லுது, சித்தர்கள் அப்படிதான் சொல்றாங்க. காலகாலமா காமத்தை மட்டமா பார்க்க தொடங்கிட்டோம். சரியா?
10 வயசு பிள்ளைக்கு கூட காமம் இருக்கு. இந்த காமம் மதிக்கப்பட வேண்டிய காமம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் பாலுணர்வுங்கிற சொல்ல பயன்படுத்துங்க. சரியா? காமம்ங்கிற சொல்லு பல இடங்கள்ல அப்படி பார்த்தே பழகி வந்துட்டதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. பாலுணர்வு அப்படிங்கிற சொல்ல நீங்க பயன்படுத்தலாம். அது நல்ல சொல்லுது. சரியா? பாலுணர்வு புரிஞ்சுக்கோங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற காமம் என்னது? தெய்வ யானை. ஏன் முருகன் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னா காமத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள். இன்னைக்கும் வடநாட்டுல இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற பெண்கள் கண்ணனை காதலிக்குதுன்னா தமிழ்நாட்டு பெண்கள் எப்பவுமே முருகனை காதலிக்கும். முருகனுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் நிறைய நேச பாவனைகள் உண்டு. புரிஞ்சுக்கோங்க. காமத்தை காதலிக்க கூடியவன் முருகன். முருகனை காதலிக்க கூடியது நம்ம ஊர்ல இருக்கிற பெண்கள். இது மூலாதார சக்கரம் சொல்லிட்டோமா? அடுத்தது 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். சரியா? சுவாதிஷ்டானம் அந்த புள்ளி எங்க இருக்கு? அந்த சக்கரம் எங்க இருக்கு? தொப்புளுக்கு 2 விரல் கீழே. புரியுதா? அப்போ ஒரு உயிரை உற்பத்தி பண்ணுவது எது? நீர். விந்துவுக்கு உயிர் நீர்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துலதான் விந்து உற்பத்தி ஆகுது. புரியுதா? விந்து உற்பத்தி ஆகிற இடம், காமம் உற்பத்தி ஆகிற இடம் மூலாதாரம். விந்து நீர், உயிர் நீர் என்று சொல்லக்கூடிய அது உற்பத்தி ஆகிற இடம், அதனுடைய பிறப்பிடம் எது? சுவாதிஷ்டானம். சரியா? திருச்செந்தூர்ல கடல் இருக்கு. இந்த உலகம் எப்படி உருவாச்சு? உயிர்கள் முதல்ல எங்கிருந்து தோன்றுச்சு? நீர்ல இருந்து தோன்றுச்சு. அனைத்து உயிர்களும் நீரில் இருந்து தோன்றியதுதான், மனிதன் உட்பட. மனிதன் என்பவன் நீரில் தோன்றி நிலத்தில் மடியும் ஒரு உயிரினம். சரியா? அப்ப சுவாதிஷ்டானம் 2வது வந்துருச்சு. திரு ஆவினன்குடி. இன்னைக்கு பழனின்னு சொல்றீங்க இல்லையா? அது ரீசெண்டா வந்த பேரு. ஆதியில இருந்த சொல்லு திரு ஆவினன்குடி. இதுதான் மணிப்பூரகம். மணிப்பூரகம் ஏற்கனவே நான் இந்த சக்கரங்களை பத்தி பேசும்போது இன்னும் டீட்டெயிலா பேசியிருக்கேன். நான் ஒவ்வொரு சக்கரங்களும் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. இப்போதைக்கு அது எப்படி ஆறுபடையோட சம்பந்தப்படுதுங்கிறது மட்டும் பேச. இந்த மணிப்பூரகம் என்பது உயிர் தங்கி இருக்கும் இடம். இந்த கலைகள் எல்லாம் உற்பத்தி ஆகிற இடம் அதுதான். உயிராற்றல் வளரும் இடம் அதுதான். சரியா? குண்டலினி எழுப்பும் பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் இந்த 3 தாண்டி எந்த மனுஷனுக்கும் குண்டலினி எந்திரிக்காது. 3க்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். உணவு சீரண மண்டலத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மூலாதாரம். நல்லா சாப்பிடுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மனுஷனுக்கு என்ன தோணும்? செக்ஸ் பண்ணணும்னு தோணும். அடுத்த லெவல் படைப்பு, இன்னொரு உயிரை படைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன தோணும்? ஏதாவது கலைகளை உற்பத்தி பண்ணணும், கலைகளை கண்டுபிடிக்கணும், அறிவை வளர்க்கணும். அங்க வருவான். அவ்வளவுதான். அதோட அதுக்கு மேல அந்த உயிராற்றலை பயன்படுத்துறது இல்ல. பயன்படுத்துற நுட்பம் யாருக்கும் தெரியாது. திரு ஆவினன்குடி தான் மணிப்பூரகம், உயிர் ஆற்றல். சரியா? திரு ஆவினன்குடி பழனி. 4வது தான் சாமிமலை. சாமிமலை தான் நாதம் கேட்கும் இடம். குண்டலினியானது எழுந்து 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 நெஞ்சுக்கு வந்துருச்சுன்னா அநாகதம். இந்த பேரே அங்க நெஞ்சுக்குழியில இருக்கிற சக்கரத்துக்கு பேரே அநாகதம். சரியா? அநாகதம் அனல் காத்த சக்கரம். நெஞ்சுலதான் நெருப்பு இருக்கும். ஓசை கேட்கணும்னு சொன்ன இல்லையா? யோகத்துல நாதம் பறைசை எல்லாம் கேட்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த குண்டலினியானது நெஞ்சு பகுதிக்கு வரும்போதுதான் அந்த சத்தம் எல்லாம் கேட்கும். அது வரைக்கும் கேட்காது. 5வது திருத்தணி. திருத்தணி என்பது தொண்டை கிட்ட இருக்கிற விசுக்தி என்ற சக்கரம். இவ்வளவு நேரம் தமிழ்லயே பேசிட்டு வந்தீங்க. இப்ப விசுக்தி, சுவாதிஷ்டானம் பேசுறீங்கன்னா இந்த சக்கரங்களுக்கு நல்ல தமிழ் பேர் இருக்கு. அடுத்தடுத்த வகுப்புகள்ல எடுத்து கொடுக்குறேன் நான். கட்டு நிலை, கரணிய நிலை, உயிர் நிலை அப்படின்னு தமிழ் பேர் இருக்கு. நம்ம மொழியில நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அப்ப கழுத்துல இருக்கிற சக்கரத்துக்கு பேரு விசுக்திங்கிற சக்கரம். அங்க திருத்தணி. தமிழன் அந்த சொல்லுக்குள்ள கூட சூட்சமா வச்சிருப்பாங்கிறது அதுதான். மருத்துவத்துல தனிதல் அப்படிங்கிற சொல்ல பத்தி நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தனிதல், உடலை குணப்படுத்துறதே அந்த சொல்லுதான், அந்த சொல்லுக்குள்ள இருக்கிற பொருள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு விஷயம் தணிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு முருகனுடைய ஆற்றல் வேணும், மனதினுடைய ஆற்றல் வேணும்னு முன்னோர்கள் சூட்சமமா சொல்லியிருக்காங்க. திருத்தணி. உனக்கு நோய்கள் எல்லாம் குணமாகணும்னா திருத்தணி போயிடலாம். இதுதான் அந்த இறைவன் எல்லாவற்றையும் தணிக்கக்கூடிய நிலையில இருக்கிறான். கோவத்தை தணிச்சிருவான், உன்னுடைய காமத்தை தணிச்சிருவான், உன்னுடைய நோய்களை தணிச்சிருவான், உன்னுடைய வறுமையை தணிச்சிருவான். எதுனாலும் அங்கதான் நடக்கும். இந்த உடலுக்குள்ளயும் அதே வேலைதான் நடந்துட்டு இருக்கு. சரியா? மண்டையிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்பி மண்டையில இருந்து கீழே வந்து தொண்டைய தாண்டினாதான் அது கீழே போய் நான் சொல்ற நோய்கள் எல்லாம் தணிக்கும். நான் சொல்றேன் இல்லையா? மண்டைக்குள்ள நல்லா சுரந்துச்சுனாவே எல்லா நோய்களும் குணமாயிடும் சொல்றேன் இல்லையா? அது தொண்டைய தாண்டினாதான் அந்த வேலை நடக்கும். மண்டைக்குள்ள சுரக்கிறது அப்படியே வாய் வழியா வெளியே வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தண்ணி குடிக்கிற, தாகம் தனியுது, தொண்டைக்கு கீழே தான் போயாகும். அப்ப திருத்தணிங்கிறது எப்படி இருக்கு, அது தொண்டை கிட்டதான் திருத்தணி இருக்குங்கிறது எப்படி இருக்கு, எல்லாம் எப்படி பொருந்தி வருது பாருங்க. அதனாலதான் வைத்தியர் கடவுள், வைத்திய கடவுள். குடும்பமே வைத்திய குடும்பம்னு வச்சுக்கோங்க.
சிவ குடும்பம். அவங்க அப்பா சிவனும் வைத்தியரு, பார்வதியும் வைத்தியரு. நீங்க மதுரை மீனாட்சியினுடைய வரலாறு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா மருத்துவர்ச்சியா இருந்திருக்குது அம்மணி. மதுரை பாண்டிய மன்னர்களுக்கே மருத்துவச்சி அந்த அம்மா தான். பாண்டியரு சொக்கனிடம் பாசம் வச்ச மீனாட்சி. அகத்தியரும் வைத்தியர் தான். குடும்பமே வைத்திய குடும்பம் முழுக்க முழுக்க. தமிழ் மருத்துவத்தை ரொம்ப சிறப்பா பார்க்கணும்னு நினைச்சோம்னா முருகன் வேண்டாம எதையுமே தொடக்கூடாது. யாருக்காவது நாடி பாக்குறீங்க, சிகிச்சை பாக்குறீங்கன்னா திருத்தணியில இருக்கிறவன நினைச்சுக்கணும். இவங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் தனிச்சு விட்டுருப்பா, நீனும் அங்க போய் தியானம் பண்ணிட்டு வரணும். உங்க வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரே ட்ரிப்பா அந்த 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வந்துருங்க. ரொம்ப நல்லது. 6வது படை வீடு சகசிராரம் என்று சொல்லக்கூடிய தலையில இருக்கிற 6வது சக்கரம். பல முதிர்ச்சோலை. பல முதிர் அப்படின்னா முருகன் முழுமையான ஞானத்தோடு உட்கார்ந்து இருக்கிற இடம் 6வது படை வீடு. காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, இதெல்லாம் பின்னாடி இருக்கிறவங்க கிளப்பி விட்டதுதான். இதெல்லாம் நக்கீரரும் எங்கேயும் சொல்லல, அருணகிரிநாதரும் எங்கேயும் சொல்லல. முருகனை பத்தி டீட்டெயிலா தாண்டி முருகன் வரலாறு தமிழ்நாட்டுல இல்ல. அதே மாதிரி திருப்புகளை எப்படி நல்ல சந்த நயத்துல பாட முடியுமோ அருணகிரிநாதர் நக்கீரரை காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காரு. அப்படியே திருப்புகளை இப்படி பாட முடியும்னு இன்னைக்கு திருப்புகளை ட்ரெண்ட் ஆக்குறாங்களே தவிர திருமுருகாற்றுப்படைய அதே சந்தத்துல பாட முடியும். திருமுருகாற்றுப்படைய அடிப்படையா வச்சுதான் இவர் திருப்புகளே எழுதியிருக்காரு. ஆக்சுவலா நல்ல மரபு தமிழ்ல ஆதி தமிழ்ல முருகனை வழிபடணும் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை தான். இவரு அருணகிரிநாதர் கொஞ்சம் சமஸ்கிருதத்தையும் வெளியில இருக்கிற வழிபாடுகளையும், அதாவது அவங்க வடநாட்டுல இருக்கிறவங்க எப்படி கண்ணனு வேற தெய்வங்களை வழிபடுவாங்களோ அந்த ஸ்டைல்ல முருகனை கொண்டு வந்துட்டாரு. ஆனா முருகன் நம்ம கிட்ட இருக்கும்போது அப்படி இல்ல, நம்ம வேற. முருகன் கோயில்ல கெடாலாம் வெட்டிருக்காங்க. அருணகிரிநாதர் வந்ததுக்கு அப்புறம் முருகனை சைவ கடவுளுங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா கெடா வெட்டி பலியிட்டு பூஜை பண்ற வச்சிருந்தவன் சைவமாவா இருக்க முடியும்? இப்படி ஒரு லாஜிக். அப்ப வரலாற்று ரீதியா முருகனை பார்த்து இருக்கிறதுக்கு, அவர் கோமணம் கட்டி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்கு. அது மிகப்பெரிய வரலாறு. அது ஒரு நாள் வகுப்புல நம்ம பேசிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த முருகன்கிற பேராற்றலை புரிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா இந்த சமுதாயம் ரொம்ப வருஷமா பின்பற்றி வந்திருக்கு முருகனை. அப்படி இருக்கும்போது நம்ம எடுப்புல இதுதான் அப்படின்ட்டு ரொம்ப மேலோட்டமா போயிடக்கூடாது. உங்க மனசுக்குள்ள திருமுருகாற்றுப்படைய ரொம்ப சிறப்பா படிக்கணும். நம்ம நக்கீரரை நேசிக்கணும். திருமுருகாற்றுக்கு படையில அவர் முருகனை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த லெவலுக்கு நம்மளும் போகணுங்கிற விருப்பத்தை வளர்த்துக்கங்க. முருகனுடைய அருளால் முருகாற்றுப்படை உங்க எல்லாரையும் அடையும். விருப்பத்தை மட்டும் வளர்த்துக்க. இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க வேற ஒரு இலக்கியம், பெருநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. அது ஆற்றுப்படை அவ்வளவுதான். இந்த ஆளுதான் இதுக்கு ஒரு வித்தியாசமான பேர் வைக்கிறாங்க, திருமுருகாற்றுப்படை. நக்கீரர் வச்ச பேரு கூட முருகாற்றுப்படை தான். அதுக்கப்புறம் அத உயர்வா சொல்லணுங்கிறதுனால பின்னாடி திருமுருகாற்றுப்படை. காலம்ங்கிறது எங்கேயோ இருக்கு, சங்க காலம் எல்லாம் கடந்து ரொம்ப பின்னாடி வர்றாரு. அதாவது இன்னைய காலத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நக்கீரர். சங்க காலத்துல இருந்து அவரு லாங் டிஸ்டன்ஸ், நடுப்பகுதி. சங்க காலம் அங்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அங்கிட்டு இருக்கோம்னா நடுவுல நிக்கிறாரு நக்கீரர். தொன்மையான வழிபாட்டை தோண்டி எடுத்து அந்த காலகட்டத்துக்கு முருகன் உங்களை எல்லாத்தையும் ஆற்றுப்படுத்த வர்றான். உங்க வறுமைய, உங்க நோய, உங்களுடைய அறிவை எல்லாத்தையும் தனிச்சு உங்களை அரவணைக்க வர்றான். ஆற்றுப்படையில என்ன சொன்னேன், உங்களுக்கு வழிகாட்ட வர்றான், உங்களை அரவணைக்க வர்றான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவரே தோண்டி எடுக்கிறார். எத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தன்மையை ஒரு மனுஷன் தோண்டி எடுத்து அந்த முருகனுடைய அருள்லயே வாழ்ந்துட்டு பாடம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா இப்ப நம்ம நக்கீரரை நோண்டணும்னா கரெக்டா இருக்கும், சிறப்பா இருக்கும். எவ்வளவு பெரிய இறை உணர்வாளர் அவரெல்லாம் மறந்துருச்சு. இன்னைக்கு நக்கீரர் பத்தி எத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தரும் பேசுறது தெரியல. அதெல்லாம் ரொம்ப கடுமையான தமிழ். இப்ப நான் அதெல்லாம் எடுத்து வாசிச்சேன்னு வச்சுக்கலேன், நான் வேற லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கரடுமாடா இருக்கும். நம்ம இலக்கியங்கள் எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கணும்னா ஒரு மனநிலையை வளர்த்துக்குங்க. எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தி எழுதியிருப்பாங்க. நம்ம இலக்கியங்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி இருக்கும். ஒரு வார்த்தையை நீங்க கேக்குறீங்கன்னா அந்த காதுல கேட்டுட்டு அதை காட்சியா மனசுக்குள்ள ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு தூரம் இறங்கி குறிப்பெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது. அப்புறமும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு நிக்காது, சரியா? சின்ன திருக்குறள் படிச்சாலும் அகர முதல, அகரன்னா என்ன கொஞ்சம் காட்சிப்படுத்தணும். அகர முதலன்னா என்ன அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே காட்சிப்படுத்தினா உனக்கு என்ன புரியுதோ புரியட்டும். ஆனா அந்த மனப்பழக்கத்துக்குள்ள நீ வரணும். முதற்றே உலகுன்னா உலகம், ஓகேவா? இப்ப கண்ணை மூடிக்கிட்டு இங்க இருக்கிற ஒரு 8 பேரும் உலகத்தை நினைக்கிறீங்க. ஒரே காட்சியா தெரியும், ஆனா உனக்கு என்ன காட்சி தெரியுதோ தெரியட்டும். ஆனா அந்த வார்த்தையை கேட்டுட்டு அத மனசுக்குள்ள நினைக்கிற ஒரு தன்மை வேணும், அவ்வளவுதான். இலக்கியங்களை படிக்கிற முறை இதுதான். அதுதான் உணர்தல்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த
மந்திரத்தை காதுல கேட்டுட்டு அதை உள்ளுக்குள்ள சிந்திக்கும் போது உனக்கு ஒரு காட்சி தெரியும். அது என்ன காட்சி வேணாலும் தெரியலாம். அதுக்கு பேர் தான் உணர்தல். சேவல் அப்படிங்கிறது காலை நேரத்துக்கான பறவை, மயில் என்பது மாலை நேரத்துக்கான பறவை. இரவையும் பகலையும் முருகன் தான் தன்னுடைய அருள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருங்கிறதுக்கான அடையாளம். எல்லாருக்கும் நன்றி. முருகனுடைய அருள் உங்க சுவாசத்திலே இருக்குது. நல்லா முருகனை நினைச்சுக்கிட்டு முத்தமிழ் வடிவே முருகா போற்றி. இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.